நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதே வேளையில் எதிரிக்கு எதிரி நண்பன், இது எல்லா விதத்திலும் எல்லா தளத்திலும் பொருந்தும். எதிரிக்கு எதிரி அப்படின்ற போது நம்முடைய எதிரி, நம்முடைய நாட்டுடைய எதிரி காலகாலமாக பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவர்களுக்கு நண்பனானவர்கள் யாருன்னா ட்ரம்ப், அமெரிக்க அரசு. இப்போ என்னன்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் அசீம் முனீர் அப்படின்றவர் அமெரிக்க மண்ணில் போய் இந்தியாவை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த பல விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களா மாறி இருக்கு. அதை அமெரிக்கா ரசிச்சுள்ளதா, அல்லது அமெரிக்காவே பேச சொல்லி இருக்குதா, அல்லது அமெரிக்காவை மீறி அவர் அந்த மண்ணில் பேசியிருக்காரா அப்படின்ற விஷயம் பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. யார் இவளுக்கு இவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்தது? ட்ரம்புக்கு இந்தியா மீது ஏன் இவ்வளவு பெரிய வெறுப்பு, இவ்வளவு பெரிய கடுப்பு, இவ்வளவு பெரிய கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. அசீம் முனீர் யார் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒரு ஜெனரல், ராணுவ ஜெனரல். அவருக்கு அமெரிக்காவில் ஒரு ராணுவ கூட்டமைப்பு ராணுவத்திற்கான ஒரு விழாவில் அவரை அழைக்கிறாங்க. ஒரு சிறப்பு அழைப்பாளரா ஏதோ ஒரு அழைப்பாளர் அழைக்கிறாங்க. அது அமெரிக்க ராணுவத்தில் பெரும்பாலும் அந்த மாதிரி விழாக்களுக்கு மற்ற நாட்டை சேர்ந்தவர்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இணையதளத்தில் எழுதியிருக்காங்க. அது மாரி கூப்பிடுறாங்க. கூப்பிடவே சரி வாங்க இதை பேசிதான் அவனு கூப்பிடுறாங்க. அப்ப அவருக்கு ஒரு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவர் அமெரிக்க ராணுவத்தை பற்றியோ அங்குள்ள இருக்கிற உளவுத்துறை பற்றியோ அதை ட்ரம்ப் பற்றியோ ஒரு புகழாரம் எதுவுமே சூட்டல. ட்ரம்ப் தான் இன்னைக்கு வல்லாதி வெல்லாம் மண்ணாதி மண்ண ஆச்சா போச்சா உலக போலீஸ் நீங்க தானே, அதெல்லாம் சொல்ல. அவர் நேரா என்ன பண்றாரு, அந்த பாகிஸ்தான் ஜெனரல் இப்படி ஆரம்பிக்கிறார். நாங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நாங்க பெரிய ஆளுங்க, எங்க கிட்டயும் பெரிய ராணுவம் இருக்கு, நாங்க கிட்ட தயவு செய்து வாலாட்டாதீங்க. அதுவும் நாங்க நேரடியாவே சொல்றேன், இந்தியாவுக்கு சொல்லிக்கிறோம், எங்க கிட்ட இது மாதிரிலாம் வம்பு பண்ணாதீங்க. குறிப்பா அவர் பேசின ஒரு விஷயம், பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அமெரிக்க மண்ணில் பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா உண்மையிலே பென்ஸ் காரு, அது ஒரு ஆடி காரு, அது ஒரு BMW, ஒரு சொகுசு காரு, நாங்க குப்பை லாரி தான் சாமி, நாங்க தடக்கு புடக்கு குப்பையா அள்ளி போட்டுன்னு போவோம். ஆனா ஒரு பென்ஸ் காரியோ, ஒரு ஆடி காரியோ, ஒரு BMW குப்பை லாரி மோதிச்சுன்னா சேதாரம் குப்பை லாரி கிடையாது, அந்த காருக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நீங்க குப்பை லாரின்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அப்போ குப்பலாரியை பார்த்தா இந்த மாதிரி பென்ஸ் காரோ, ஆடி காரோ, BMW காரோ அதுக்கு வழி விட்டோ, அது ஓரம் கட்டிட்டோ, நீ போடா ராஜா, எங்கேயாவது போய் குப்பலாரி நீ போ அப்படின்னு தான் அனுப்புமே கண்டி. இந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமான பேச்சா இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன நாடு, உலக மேப்பில் தம்மா துண்டு இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எங்க கிட்ட அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் என்னன்னா, ஒரு நொடியில் இந்த உலகத்தில் உள்ள சில நாடுகளே அழிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட இருக்கு. குறிப்பா நாங்க இந்தியா கிட்ட சொல்லிக்கிறோம், எங்க கிட்ட வச்சுக்காதீங்க தம்பி. நாங்கள் திரும்ப தான் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தை. ஏன்னா உலகம் முழுக்க போர் பதட்டம் இருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா, இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா, இங்க பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கம்போடியா, இப்படி போர் பதட்டம் இருக்கும் பொழுது இந்த உலகம் போரால் சூழப்பட போகிறது அப்படின்றதுக்காக ஐநா உட்பட பல சமூக நல்லிணக்கம் கொண்டவர்கள்லாம் இதை தடுத்து நிறுத்துங்கப்பா, இது வேணாம், எதிர்காலம் ரொம்ப மோசமா போயிடும், மனிதன் வாழறதுக்கு தான், ஒருத்தன் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நிலப்பிரச்சனை ஏன் உயிர் பிரச்சனையா மாத்தணும், இதை நிறுத்துங்க அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, உலகில் உள்ள மோசமான வெப்பன்ஸ்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, மனித குலத்திற்கு அழிவான ஒரு விஷயத்தை அதை அழிச்சிடுங்க, வேணாம், ஒரு வாழ்வில சுகமா நம்ம கழிச்சுட்டு போவோம் ஏன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன நாடு, வரைபடத்தில் ஒரு பொட்டாக இருக்கக்கூடிய அந்த நாடு, அந்த நாட்டில் உள்ள ஒரு ராணுவ ஜெனரல் போயிட்டு அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும்போது, எங்க கிட்டயும் ஆயுதம் இருக்கு, எங்க கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்கு, அது சாதாரணமானது கிடையாது, ஒரு நொடியில காலி பண்ணணும்னு சொல்லும்போது, அதை அமெரிக்கா ரசிக்கிறதா, சிரிக்கிறதா, அதை பேச சொல்லி தூண்டி விட்டதே அதுதானா? அதுவும் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக பேசின ஒரு விஷயம் தான். இப்ப நடந்த அந்த போருக்கு நாங்க காரணம் கிடையாது, அவங்க தான் வந்தாங்க, அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, அவங்களே தான் பண்ணாங்க. நாங்க ஒருவேளை கோபப்பட்டு இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கோம். நாங்க கோபப்படாததுக்கு காரணம் நீங்க தான், எங்க நண்பன் யார், அமெரிக்காவை அவர் சொல்றாரு. எங்க பண்ணது பூரா நீங்க தான். ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகள் அங்கு காஷ்மீர் மண்ணில் எந்தவித கள்ளங்கபடம் இல்லாமல் அவர்கள் அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல இங்கிருந்தோ ஒரு தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வச்சிங்க, உலகத்தையே அதிர செய்ய வச்சிங்க. அப்ப இந்தியா என்ன சும்மா இருக்குமா? பதில் தாக்குதல், அதுவும் உங்க மேல யாரும், அப்பாவி மக்கள் மேல யாரும் தாக்குதல் படுத்தல. எங்கெங்கெல்லாம் நீங்கள் தீவிரவாதிகள் அடைக்கலம் கொடுத்திருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் முகாம் வைத்திருக்கிறீர்களோ, அங்கெல்லாம்
காலி பண்ணாங்க. இப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு, அந்த ராணுவ ஜெனரல் வந்து, ரைட்டு நீங்க அதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு வேலை பண்ணுச்சு. இந்த சிந்து நதி போகுது இல்லைங்களா, சிந்து நதி இந்தியாவை தாண்டி தான் போயாகணும். சிந்து நதி கட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் வந்து வறட்சியில பாதிக்கும். ஒரு கட்டத்தில் கடுமையான கோபத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த தடுத்து நிறுத்தின போது அவ்வளவு பெரிய பாதிப்பை நாங்க சந்திச்சோம், எங்க மக்கள் செஞ்சுட்டாங்க. இப்ப இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க நாங்க ஒரு தடுப்பணை, பெரிய தடுப்பணை கட்டுவோம், அந்த தண்ணீருக்கு நீங்க கட்டுங்க, நீங்க எவ்வளவு பெரிய தடுப்பணை கட்டுங்க, நாங்க பாத்துறோம், அந்த தடுப்பணையை நாங்க நொடியில வந்து என்ன பண்றோம்னு பாருங்க அப்படின்னு நேரடியான சவால். எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? இதெல்லாம் தாண்டி அவர் சொல்லாத ஒரு விஷயமாக இப்ப என்னன்னா, இந்தியா, இது ட்ரம்ப்புக்கே அதுதான். ட்ரம்ப்புக்கு காரணம், கடுப்பானதுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது, அப்புறம் அவங்க கிட்ட வந்து கூட்டாளியா இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி இந்தியா உலக அளவில் பொருளாதார நிலையில் 3வது அல்லது 4வது இடத்திற்கு வந்து விட்டது. இது அந்த ஆளால காண்டு தாங்க முடியல. எல்லாத்தையும் டாலர் கணக்கில் மதிப்பிடும் பொழுது இந்தியா அதனுடைய ரூபாய் கணக்கில் மதிப்பிடுவது முதல் குற்றம் அப்படின்னு இந்த ட்ரம்ப் தான் வந்து எச்சரிச்சாரு. அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு. இந்திய ரூபாய்க்கான மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாங்க கொண்டு வருவோம். இப்ப இந்த பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் கூட என்ன சொல்றாரு, இந்த நாடு 4வது பொருளாதார ரீதியாக 4வது இடத்துல இருக்குது, அந்த திமிர் தான். இப்ப அந்த 4வது இடத்துல இருப்பதனால் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பெரும் தொழிலதிபர்கள் தான். இப்ப இவர் சொல்லல, அபிஷியலா வரல, முகேஷ் அம்பானி, இந்தியாவில் உலக அளவில் மிகப்பெரிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானிக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு இருக்கும்போது இன்னும் கடும் பாதுகாப்பா இருக்குது. இந்த வல்லரசு மாதிரியான, இந்த இந்தியா வல்லரசு மாதிரியான நாடாக மாறுவதற்கு, பொருளாதார அளவில் மிகப்பெரிய நாடாக வளருவதற்கு இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் தான் காரணம், அவங்களுக்கு நாங்க செக் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, இந்தியாவில் இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர், இங்குள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை கேட்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு வேற வேலையே கிடையாதுங்க. காலாகாலமா இதுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலாகாலமா அவங்களால வந்து ஆச்சா போச்சா, உங்களை தூங்க விட மாட்டோம், உங்களை வந்து இது பண்ணுவோம், உங்களை அழிப்போம், எங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் என்ன தெரியுமா, உங்களை வந்து நாங்க பாருங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது அவங்களுக்கு எப்பவுமே இது வந்து தொடர்ச்சியா அவர்கள் வந்து சொல்றதுதான். இந்தியா இன்னும் பயங்கரமா கடுப்பானது என்னன்னா, 6 விமானங்களை கடந்த போரில் சுட்டு வீழ்த்தியதுதான் மிகப்பெரிய எதிர்ச்சி. அந்த 6 விமானமும் யார் கொடுத்தது அப்படின்னா, அமெரிக்கா கொடுத்தது. அதனால்தான் அமெரிக்காவே காண்டாயி போச்சு. அதனால்தான் ட்ரம்ப்பே வந்து கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இலக்கு தவறாமல் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் வச்சு இவங்க கரெக்டா அடிச்சிருக்காங்க. அப்ப இந்திய ராணுவம் சாதாரண ஆளுங்க கிடையாது. மிக தெளிவாக அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை மிக சரியாக அடிச்சிருக்காங்கன்னு அதுலயே ட்ரம்ப்புக்கு வயிற்றுல கால்களை புரிய கரைச்சிருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான், நீ அவங்கிட்ட என்ன வாங்காத, நீ இவங்கிட்ட வர்த்தகம் பண்ணாத, உனக்கு 25% வரி, 55% வரி, நீ 75% வரி கூட போட்டுக்கோ. இதெல்லாம் உச்சகட்டமா ட்ரம்ப்புக்கு கோபம் வந்தது எதுன்னா, ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவிற்கு வந்து மோடியை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன உடனே இன்னும் உச்சகட்ட கோபமா மாறிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் வழக்கமா அதெல்லாம் பேச இல்லைங்களா, நான் அடிச்சிடுவேன், நான் உதச்சிடுவேன், என்கிட்ட இவ்வளவு பெரிய வெப்பன் இருக்கு, காணாம பண்ணிடுவேன், அதெல்லாம் சொல்றது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் அதை அமெரிக்க மண்ணில் அவர்கள் இருக்கும் பொழுது பேசுறதுதான் எப்படி அப்படின்றது இந்தியாவோட மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அப்ப நீங்க அந்த நபரை, அந்த நாட்டை நீங்கள் வளர்க்கிறீர்களா அப்படின்போது அப்பட்டமாக இவர்கள் தான் வளர்க்குறாங்க. ஏங்க போன ஆட்சி வரைக்கும் வந்து ட்ரம்ப்பும் மோடியும் அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க, ட்ரம்ப் அவ்வளவு இதுவா இருந்தாங்க, இப்ப ஏன் கடுப்பாயிட்டாரு அப்படின்போது ஒட்டுமொத்தமாக பலருடைய கருத்து, ஊடகங்களுடைய கருத்து என்னன்னா, இந்தியாவுடைய இந்த வளர்ச்சி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. பொருளாதார ரீதியாக எப்படி இவங்க வளரலாம், ஏற்கனவே சீனா ஒரு பக்கம் எங்களால சமாளிக்க முடியல, ஆசியாவில் சீனா ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணாலும் வரி போட்டுக்கடா, நீ என்ன வேணாலும் தடை போட்டுக்கோ, நான் அதெல்லாம் அதை பத்தி கவலையே பட மாட்டேன், நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா, நம்ம போன வீடியோல பேசுற மாதிரி இந்தியா, ரஷ்யா, சீனான்னு 3 சேர்ந்துட்டா அப்ப நம்ம என்ன ஆவர்த்து, நம்ம நாட்டாம எப்படி பண்ண முடியும், நாம எப்படி இங்க வந்து குப்பை கொட்ட முடியும், நாம எப்படி காலர் தூக்கின்னு அலைய முடியும். இது ட்ரம்ப் பண்ற வேலை அங்க உள்ள அமெரிக்க மக்களுக்கு பெரிய எரிச்சலை உண்டாகிடுச்சு. வந்து நாட்டில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது, வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, பஞ்சம் இருக்குது, இங்க இருக்கிற தொழில்துறை வந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்குது. இங்க உள்ள அகதிகளை வந்து ஒரு பக்கம் நீங்க அமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அகதிகளோடு சேர்ந்து இங்க அமெரிக்காவை உருவாக்கின அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பெருந்தூணாக இருந்த பல இளைஞர்களையும் அவங்கவுங்க நாட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கீங்க. என்னையா இருந்தாலும் கோமாளித்தனமான ஒரு வேஷம் பண்ணிக்கிட்டு, கோமாளித்தனமான ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியல. அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது இந்த நபருக்கு வந்து ஏசியாவில் அதுவும் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்போது இந்தியா அதற்கு மௌனமாக பதிலடி. இப்போ நீங்கள் ஒரு எதிரியை போய் என்ன நினச்சி அவனை சீண்டுவீங்கன்னா, வாடா நீ வந்து வேஷ்டியை லுங்கி கட்டிக்கிட்டு நீ வாடா உன்னை வெளுக்கிற வாடா அப்படின்ட்டு அவன் கோவப்பட்டு வருவான்னு அவனை போய் சீண்டும் போது அவன் அசால்ட்டாக கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நீ பண்ணு ராஜா என்ன வேணாலும் இது பண்ணும்போது இவனுக்கு எதிரிக்கு இன்னும் பயம் அதிகமாகும். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்கிறோம் இவன் அசால்ட்டாக இருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு விவகாரம் வச்சுக்கிறான்னு இன்னும் அதிகமாக கோவம் அதிகமாக கத்துவான். அப்பவும் வாடா நீ நான் பொறுமையாக தான் இருக்கிறேன் என்கிட்ட வாணுன்னு. சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை என்ன ஆகுனா, ஓ இவங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது இவங்கிட்ட நம்ம மோத முடியாது அப்படின்னு ஓன்னு கத்திட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி கதை தான் இப்போ ட்ரம்ப் என்னென்ன கத்தலை பக்கத்து நாடான பாகிஸ்தானை அப்பட்டமாக தூண்டி விடுகிறார்கள். இந்திய பொருளாதாரம் உயர்கிறதுனா இந்திய தொழிலதிபர்கள் மீது ஏன் நீ குறி வைக்கிற? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்க. வந்து இது எல்லாம் தாண்டி இந்தியா மிகப்பெரிய நாடாக பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அதனுடைய வளர்ச்சி வல்லரசாக மிகப்பெரிய இடத்தில் போகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்க எப்போ ஒருத்தனை சீண்ட 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 அவன் ஒன்றும் பெரிய ஆளா தான் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ரஷ்யா தெற்காசிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன ஆகும்? சில யூரோப் நாடுகளும் ஏற்கனவே சவுத் அமெரிக்காலாம் வந்து தேவையில்லாம ஏன் போய் நீங்க வந்து அங்கே போய் பொருளாதார வரி போடுறீங்க பொருளாதார தடை விதிக்கிறீங்கன்னு அவங்க ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் மீறி இந்த பாகிஸ்தானை இது மாதிரி தூண்டி விட்டு அவர்களுடைய அமெரிக்க மண்ணிலே பேச வச்சு அவங்க அழகு பார்க்குறாங்க. இந்தியா அவங்க எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பலத்தெல்லாம் நாங்கள் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வீணா எவன் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம். யாராவது சண்டைக்கு வந்தா அவனை ஒன்று இல்லைன்னு உண்டு பண்ணிடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் என் வம்பு சண்டைக்கு எவனுடைய எல்லை எங்களுக்கு தேவையில்லை எவனுடைய மண்ணு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீணா வந்தீங்கன்னா உங்களை வாழறுத்து அனுப்புவோம். எங்களுடைய பலத்தை காமிப்போம். அதுதான் இந்தியாவுடைய ஒரு பெரும் பலம். அது தெரியாமல் அமெரிக்கா திரும்பவும் 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 வந்து சீண்டிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு எல்லையாக புதினுடைய வருகைக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.